Hi guys. So this நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா what is end of life அப்படிங்கறத பார்க்க போறோம். So end of life னா என்ன, end of support னா என்ன, and end of general support னா என்ன அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப ஒரு ஹார்ட்வேர் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் சரிங்களா. உதாரணத்துக்கு let us purchase Cisco B200 M4. So Cisco B200 M4 அப்படிங்கிறது ஒரு blade server. Screen share screen share ஆகல. இந்த Cisco B200 M4 ஓட EOS சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகல. எல்லாம் முடிஞ்சிருக்கு. EOL அப்படின்னா end of life. screen share பண்ணனும். சரிஜி உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? இப்ப what is the difference between EOL, EOS, general support? இந்த மூணுக்கு டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். And also Cisco B200 M4 மட்டும் கிடையாது, Dell, HP எல்லா ஹார்ட்வேர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு Cisco B200 M4 நான் வந்து சொல்றேன். நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணலையா? ஓகே. சோ நீங்க வந்து எந்த ஹார்ட்வேர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது வந்து M4 இருக்கலாம், M5 Cisco B200 M4 இருக்கலாம், பவரேஜ் சர்வரா இருக்கலாம், இல்ல ப்ரோலியன் சர்வரா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே ஒரு ஹார்ட்வேர் நீங்க வாங்குறப்ப எண்ட் ஆஃப் லைஃப், எண்ட் ஆஃப் சப்போர்ட் உண்டு. உதாரணத்துக்கு இப்ப நம்ம கிட்ட பவரேஜ் R650 ஒரு சர்வர் இருக்குது. ஆல்ரெடி இதை பத்தி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த பவரேஜ் R650 ரேக் சர்வரோட எண்ட் ஆஃப் லைஃப் எப்பன்னு பார்க்கலாமா? சோ நீங்க அபிஷியல் வெப்சைட்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் எண்ட் ஆஃப் லைஃப் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பவரேஜ் R640 என்ன போட்டுருக்காங்க? the end of life, the end of support பவரேஜ் சர்வர் யூசுவலி 5 to 7 years support life. அந்த சர்வர் ரிலீஸ் ஆனதுல இருந்து 5 to 7 years வரைக்கும் அவன் வந்து சப்போர்ட் பண்றான். உதாரணத்துக்கு ஒரு சர்வர் 2025 ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த சர்வரோட எண்ட் ஆஃப் லைஃப், எண்ட் ஆஃப் சப்போர்ட் வந்து 2030 வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ அப்படி முடிகிறப்ப அதோட எண்ட் ஆஃப் லைஃப் முடிஞ்சிடும், எண்ட் ஆஃப் சப்போர்ட் முடிஞ்சிடும். லேட்டஸ்ட் பவரேஜ் M630 எடுக்கிறேன். இது எண்ட் ஆஃப் லைஃப் முடிஞ்சு. M630 ஸோ பவரேஜ் R630 இந்த சர்வரோட எண்ட் ஆஃப் லைஃப் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. லெட் மீ செக், இது கரெக்டான டேட் போட்டுருக்கானு செக் பண்றேன். ஸோ பவரேஜ் R630 சர்வரோட எண்ட் ஆஃப் லைஃப் வந்து 2019 முடிஞ்சிருக்கு சரிங்களா. ஓகே, எண்ட் ஆஃப் லைஃப் வந்தா என்ன ஆகும், எண்ட் ஆஃப் சப்போர்ட் வந்தா என்ன ஆகும்? ஸோ எண்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது அந்த சர்வரை அதுக்கு மேல அவங்க மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிடுவாங்க சரிங்களா. எண்ட் ஆஃப் லைஃப்ல தே வில் ஸ்டாப் த மேனுஃபேக்சரிங். அப்புறம் அந்த சர்வரை எங்கேயுமே சேல் பண்ண மாட்டாங்க, ஸ்டாப் த சேல். எண்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த சர்வர் எல்லாமே முடிஞ்சதா அர்த்தம். அதை மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க, அது எங்கேயுமே அந்த சர்வர் உங்களுக்கு வெளியில கிடைக்காது. ஸோ இது இஸ் கால்டு எண்ட் ஆஃப் லைஃப்.
அல்லது சர்வரை நீங்க ரெனியூவல் பண்ண முடியாது. தென் வாட் இஸ் எண்ட் ஆஃப் சப்போர்ட்? இப்ப ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு இருந்துக்கிட்டா அதுக்கு அது சம்பந்தமான பேச்சஸ் ஃபிக்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ் சர்வர் எடுத்துப்போம், அதுக்குமே எண்ட் ஆஃப் லைஃப் உண்டு. VMware ESX எடுத்துக்குவோம், அதுக்குமே எண்ட் ஆஃப் லைஃப் உண்டு. ஒரு ஹார்ட்வேருக்கு எண்ட் ஆஃப் லைஃப் உண்டு, ஒரு அப்ளிகேஷனுக்கு எண்ட் ஆஃப் லைஃப் உண்டு, ஒரு ஹைப்பர்வைசருக்கு எண்ட் ஆஃப் லைஃப் உண்டு, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு எண்ட் ஆஃப் லைஃப் உண்டு. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கறது ஹார்ட்வேரோட எண்ட் ஆஃப் லைஃப் பத்தி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஹைப்பர்வைசர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி இதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எண்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க, சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. எண்ட் ஆஃப் சப்போர்ட் அப்படிங்கிறது அதுக்கான அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. நோ அப்டேட்ஸ். உதாரணத்துக்கு இந்த சர்வரோட இந்த M4 பேடோட ஃபிம்மர் அண்ட் டிரைவர் நோட் பண்ணிக்கோங்க. டிரைவர் அண்ட் ஃபிம்மர் இந்த அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. வாட் இஸ் டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் அப்படிங்கிறது தனி கிளாஸ் நான் எடுப்பேன். நான் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க, டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் வந்து அப்டேட் கிடைக்காது மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை ஓவராலா டிரைவர் ஃபிம்மர் நான் சொல்லிடுறேன். சரி, டிரைவர் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்வேரோட மதர் போர்டு இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட்வேர்ஸ் இருக்கு இல்லையா, லைக் மதர் போர்டு, CPU, RAM, அப்புறம் வந்துட்டு அதுல அட்டாச் ஆகிக்கிற PCI கார்டு, லேன் கார்டு, நெட்வொர்க் கார்டு, இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே டிரைவர்ஸ் இருந்தால் தான் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஃபிம்மர்ஸ் இருந்தால் தான் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இல்லாட்டி அந்த ஹார்ட்வேர் ஃபங்க்ஷன் சரியா ஆகாது. உதாரணத்துக்கு ஒரு நெட்வொர்க் கார்டு இருக்குது, அந்த நெட்வொர்க் கார்டுக்கு நான் ஃபிம்மர் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணல, அவுடேட்டடாக ஆயிருந்ததுன்னா அது ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. சரிங்களா? அந்த டிவைசஸ் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணணும். அப்படி அவங்க டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் அப்டேட் பண்ணல அப்படின்னா எதுவுமே ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ எண்ட் ஆஃப் சப்போர்ட்ல தே வில் நாட் ரிலீஸ் எனி டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் அப்டேட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் அப்டேட் ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா? அந்த ஹார்ட்வேர் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டாங்க. தட் இஸ் கால்ட் எண்ட் ஆஃப் சப்போர்ட். தென் எண்ட் ஆஃப் ஜெனரல் சப்போர்ட். ஜெனரல் சப்போர்ட் அப்படிங்கிறது அந்த ஹார்ட்வேருக்கான டெக்னிக்கல் சப்போர்ட். இதை வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு ஹார்ட்வேர் இருக்குது, அந்த ஹார்ட்வேர் வந்து ஒரு மெமரி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப அல்லது அந்த ஹார்ட்வேர் வந்து ரீபூட் ஆயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹார்ட்வேர் வந்து ரீபூட் ஆயிருக்கு, இது ரீபூட் ஆயிருக்கு. இப்போ இந்த B200 M4 அல்லது டெல் 630 அப்படின்னு ஒரு ரேக் சர்வர் இருக்குது, இது வந்து ரீபூட் ஆயிருக்கு. அல்லது இது வந்து ஹங் ஸ்டேட் போயிடுச்சு, இல்ல சரியா ஒர்க் ஆகல. அப்ப நம்ம கேஸ் ரைஸ் பண்ணுவோம், வெண்டார்ட்ட கேஸ் ரைஸ் பண்ணுவோம். சரிங்களா? வெண்டார்ட்ட நம்ம கால் லாக் பண்ணுவோம், மெயில் மூலமா, இல்ல அந்த வெண்டாரோட அபிஷியல் வெப்சைட் போவோம். உதாரணத்துக்கு சிஸ்கோ B200 M4 அப்படின்னா அந்த வெண்டாரோட அபிஷியல் வெப்சைட் போவோம். ஸோ சிஸ்கோ சப்போர்ட் போர்ட்டல், ஸோ சிஸ்கோவோட சப்போர்ட் போர்ட்டல் போயிட்டு போர்ட்டல், வேர் இஸ் தி சப்போர்ட் போர்ட்டல். ஸோ இதை லாகின் பண்ணணும். சிஸ்கோ கிளவுட் போர்ட்டல் இதை லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். உங்க கம்பெனியோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்க உங்க கம்பெனியோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா இதுல கேஸ் ரைஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்படி நீங்க கேஸ் ரைஸ் பண்றப்ப உதாரணத்துக்கு இந்த B200 M4ல வந்து ஒரு ESX ரன் ஆகுது, அல்லது ஒரு பிசிக்கல் விண்டோஸ் பிசிக்கல் சர்வர் ஏதோ ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. திடீர்னு இந்த சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சு, லைக் அது ஒர்க் ஆகாம போயிடுச்சு. சரி, ஓகே, நான் கம்மிங் டு தி பாயிண்ட். நீங்க ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்க, அந்த லேப்டாப்ல திடீர்னு லேப்டாப் பவர் ஆன் ஆகல, என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட இப்ப HP லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த HP லேப்டாப் பவர் ஆன் ஆகல, வாரண்டி இருக்குது, என்ன பண்ணுவீங்க? ஸோ நீங்க டைரக்டா HP லேப்டாப்பை எடுத்து கொண்டு போயிட்டு
உங்களோட சர்வீஸ் சென்டர்ல கொடுத்துருவீங்க. அவங்க வந்து அது ஹார்ட்வேர்ல ஏதாவது இஷ்யூவா, மதர் போர்ட்ல இஷ்யூவா, இல்ல சிபியூல இஷ்யூவா, அல்லது ரேம் இஷ்யூவான்னு பார்த்து சரி பண்ணி கொடுப்பாங்க. சரியா? பை த சேம் வே ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர்ல ஒரு சர்வர்ல இஷ்யூ வர்றப்ப நம்ம வெண்டார்ட்ட கேஸ் ரைஸ் பண்ணுவோம். அந்த போர்ட்டல் மூலமா. இப்ப டெல்னா டெல், இப்ப டெல் சப்போர்ட்னா டெல் தனி சப்போர்ட் டீம் சப்போர்ட் போர்ட்டல் இருக்குது. ஹெச்பினா ஹெச்பி தனி போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டல்ல போயிட்டு உங்களோட லாகின் ஐடி கொடுக்கணும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா அல்லது உங்களோட சர்வரோட சீரியல் நம்பர் கொடுக்கணும். உங்க சர்வரோட சீரியல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உள்ள லாகின் ஆகும். டெல் சர்வர் ஸோ இதில் பார்த்தீங்களா கிரியேட் நியூ சர்வீஸ் ரெக்வஸ்ட் இருக்கா? கிரியேட் நியூ சர்வீஸ் ரெக்கார்ட் போறோம் அப்படின்னா நம்மளோட சீரியல் நம்பர் கேட்கும், சர்வரோட சீரியல் நம்பர் கேட்கும். அந்த சீரியல் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சர்வர்ல என்ன பிரச்சனை, ஐ எம் அனேபிள் டு, இங்க பாத்தீங்களா என்டர் சர்வர் ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுல வந்து சர்வரோட சீரியல் நம்பர் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா உள்ளவே அலோவ் பண்ணோம். அதுல வந்து ஐ எம் அனேபிள் டு பவர் ஆன் மை சர்வர் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் அதில் அனலைஸ் பண்ணுவான். நம்ம அந்த லாக் ஃபைல் கொடுப்போம். இப்போ டெல்னா வந்து ஏஹெச்எஸ் லாக்னு ஒரு லாக் இருக்குது, சரி டெல்னா டிஎஸ்ஆர் லாக்னு ஒரு லாக் இருக்குது, ஹெச்பினா ஏஹெச்எஸ் லாக் ஒரு லாக். அந்த லாக்கை ஜென்ரேட் பண்ணி நம்ம கொடுப்போம். அந்த லாக் அனலைஸ் பண்ணி உங்களோட சர்வர் வந்துட்டு இதனால தான் ஷட் டவுன் ஆயிருக்கு, இதனால தான் பவர் ஆன் ஆகலை, ஸோ மதர் போர்டு பிரச்சனை அல்லது ரேம் பிரச்சனை அல்லது சிபியூ பிரச்சனை அவன் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லி அந்த பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவான். அது வாரண்டியில் இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவான். தட் இஸ் கால்டு ஜென்ரல் சப்போர்ட். இந்த ஜென்ரல் சப்போர்ட்டும் அவைலபிள் இருக்காது. ஒரு ஹார்ட்வேர் எண்ட் ஆஃப் லைஃப் வந்துருச்சு, எண்ட் ஆஃப் சப்போர்ட் இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மூணுக்குள்ள வித்தியாசம். இப்ப என்னென்ன ஹார்ட்வேர்லாம் ஜெனரல் எண்ட் ஆஃப் லைஃப் முடிஞ்சிருக்கு? ஜி எனக்கு சின்ன கிளாரிட்டி வேணும். சொல்லுங்க. ஸோ இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ எண்ட் ஆஃப் சப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜெனரல் சப்போர்ட்டுக்கும் ஹார்ட்வேர் டிரைவர் சப்போர்ட்டுக்கும் சொல்லிருந்தீங்கல்ல. இல்ல ஹார்ட்வேர் டிரைவர் சப்போர்ட். இப்போ டிரைவர்ஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு வந்து அது வந்து எண்ட் ஆஃப் சப்போர்ட்ல வந்துரும். இந்த எண்ட் ஆஃப் சப்போர்ட்ல என்னன்னா டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர், டிரைவ் கிடையாது டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்ஸ். ஓகே. சோ டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் உங்களுக்கு ஆமா. அந்த டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்ஸ் எதுக்கு நான் சொல்லிருக்கேன் இல்லையா? அந்த ஹார்ட்வேர் ப்ராப்பரா வொர்க் ஆகணும் அப்படினா அந்த டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் இன்ஸ்டால் பண்ணணும். அப்ப எண்ட் ஆஃப் சப்போர்ட்ல போயிடுச்சு அப்படின்னா அவன் ரிலீஸ் பண்ண மாட்டான். எந்த ஒரு டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்ஸ் ரிலீஸ் பண்ண மாட்டான். நாளைக்கே ஒரு பிரச்சனை இதனால வந்துச்சுன்னா அது பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணவே முடியாது. ஓகே சரிங்களா? இன் தட் கேஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கான்செப்டும் ஒர்க் ஆகாது இல்ல? செகண்ட் இப்போ நீங்க லாஸ்டா சொன்னீங்கல்ல, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா உங்களுக்கு வந்து ஏதாவது டிரைவர்ஸ் போயிடுச்சு இல்ல இஷ்யூஸ் ஆச்சு, ரீபூட் ஆச்சு, அது என்ன என்ன யூஸ்க்காக ரீபூட் ஆச்சு, என்ன ரீசன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கு கால் பேக் பண்ணணும்னு சொல்லிருந்தீங்க. கரெக்ட்டுங்களா? இப்ப டிரைவர் சப்போர்ட் ஆச்சு இந்த மாதிரி இஷ்யூஸ்னாலதான் உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த சப்போர்ட் உங்களுக்கு இருக்காது இல்ல? இருக்காது. சப்போர்ட் கிடையாது. அதான் ஜெனரல் சப்போர்ட்டும் கிடையாது, அதுவும் கிடையாது, எதுவுமே இருக்காது. ஓகே, எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காது. கிடைக்காது. அது டேட் வைஸா போட்டுருப்பான். இப்போ உதாரணத்துக்கு சிஸ்கோ P200 M4க்கு நான் உங்களுக்கு அது தெளிவா போட்டுருக்கேன். லிங்க் கூட நான் வச்சிருந்தேன். லிங்க் இருக்கா? ஓகே. இதுல அந்த அபிஷியல் வெப்சைட்லயே தெளிவா போட்டிருப்பான் எண்ட் ஆஃப் சப்போர்ட் இந்த டேட், எண்ட் ஆஃப் ஜெனரல் சப்போர்ட் இந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து P200 M4 பிளேடு. சரிங்களா? இந்த பிளேட் வந்து நம்ம சார்ஜஸ்ல வந்து ரெண்டுத்துக்குமே செப்பரேட் டேட் கொடுத்திருப்பாங்க ரைட்? ஆமா சொல்றேன், இருங்க காமிக்கிறேன். ஓகே. இதுல போட்டுருக்கான் பாருங்க. எண்ட் ஆஃப் சேல் டேட், ஹார்ட்வேர் சேல் டேட் 2019 14 பிப்ரவரியில முடிஞ்சது. எண்ட் ஆஃப் ஷிப்மெண்ட் டேட் 2019ல முடிஞ்சிருது. அப்புறம் எண்ட் ஆஃப் லாஸ்ட் டேட் ஆஃப் சப்போர்ட் February 2024 தான் லாஸ்ட் டேட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கான்.
ஸோ தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. எண்ட் ஆஃப் சப்போர்ட் தனியா, எண்ட் ஆஃப் லைஃப் தனியா, எண்ட் ஆஃப் ஜெனரல் சப்போர்ட் தனியா, டேட்ஸ் வைஸா கொடுத்துருப்பான். பட் இயர் வந்து ஒரே இயரா தான் இருக்கும். பட் டேட் வைஸ் அது வந்து உங்களுக்கு மாறும். ஓகே ஜி. ஓகே. இது எல்லா நாட் ஓன்லி சிஸ்கோ, எல்லா ஹார்ட்வேருக்கும் இது அப்ளிகபிள் ஆகும். நான் சொல்றது வந்துட்டு எல்லா ஹார்ட்வேருக்கும் அப்ளிகபிள் ஆகும். இதுல இப்போ பிரதர் இதுல ஒரு அவரு ப்ரீவியஸ் பர்சன் கேட்டதுதான், டிரைவர்ஸும் ஃபிர்ம்வேரும் சப்போர்ட் இல்லை அப்படின்னா ரிமைனிங்ஸ் வேற என்ன ப்ரோ இருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி? ஏன்னா ஜெனரல் சப்போர்ட்ல வந்துட்டு உங்களுக்கு கால் லாக் பண்ணுவீங்க. சி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஜெனரல் சப்போர்ட்டையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எண்ட் ஆஃப் சப்போர்ட்ல வந்துட்டு டிரைவர்ஸ் அண்ட் ஃபிர்ம்வேர் அப்டேட் மட்டும் தான் உங்களுக்கு அதுல மெயினா கிடைக்கும் இதை பொறுத்த வரைக்கும். பட் ஜெனரல் சப்போர்ட்ல வந்துட்டு ஒரு இஷ்யூ அப்படின்னா நீங்க செக் பண்ணி கால் லாக் பண்ணி அது என்ன இஷ்யூன்னு கண்டுபிடிக்கணும். அது அவன் கண்டுபிடிச்சு சொல்லிடுவான். சரிங்களா? ஓகே. ஜி இப்போ அதுல லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன இஷ்யூன்றதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்றதுக்கு தான் நம்ம கால் லாக் பண்றோம், ரைட்? ஆமா. இப்ப நம்ம கால் லாக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து நமக்கு இந்த டிரைவர்ஸ் அண்ட் ஃபிர்ம்வேர் தவிர ஜெனரல் சப்போர்ட்ல உங்களுக்கு என்னென்னலாம் கவரேஜ் அவங்க சொல்லுவாங்க ஜெனரலா ஒரு ப்ராடக்ட்க்கு? ஜெனரல் சப்போர்ட்ல உங்களுக்கு வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஓகே மேக்ஸிமம் நம்ம இஷ்யூக்காக மட்டும் தான் கால் லாக் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபிம்மரை வந்து அப்டேட் பண்ண தெரியல, அப்ப நீங்க ஒரு கால் லாக் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபிம்மர் அப்டேட் பண்ணணும், நீங்க வந்து எனக்கு அப்டேட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்புறம் இதுல அண்டர் வாரண்டில இருக்கும்போது ஆமா இது அண்டர் வாரண்டில இருக்கும்போது இப்ப நம்ம வாரண்டி நீங்க எப்பனாலும் எடுத்துக்கலாம். வாரண்டிங்கிறது என்னன்னா ரீப்ளேஸ் பண்றது, அந்த பார்ட்டை ரீப்ளேஸ் பண்றது தான் வாரண்டி. இப்ப வாரண்டி ஒண்ணும் இல்ல, இப்ப இது வந்து எண்ட் ஆஃப் சப்போர்ட் போயிடுச்சு, சரிங்களா? சிஸ்கோ வந்து ஆபீஷியலா சப்போர்ட் பண்ணல, அப்புறம் தேர்ட் பார்ட்டி வந்து நீங்க வாரண்டி எடுத்துக்கலாம். வாரண்டிங்கிறது வேற, எண்ட் ஆஃப் சப்போர்ட்ங்கிறது ஆபீஷியலா அந்த மேனுஃபேக்சரர் கொடுக்கிறது. எனக்கு எக்ஸாக்ட் டவுட் என்னன்னா, இப்ப வந்து டிரைவர்ஸ் அண்ட் ஃபிர்ம்வேருக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் டேட் கொடுத்துருக்காங்க. சோ ஜெனரல் சப்போர்ட்டுக்கு செப்பரேட் டேட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இப்ப ஜெனரல் சப்போர்ட்ல நம்ம செக் பண்றோம், ஒரு ப்ராடக்ட்ல ஏதோ இஷ்யூஸ் வருது, நம்ம அவங்க கிட்ட கால் லாக் பண்றோம், அவங்க செக் பண்ணி இன்கேஸ் போர்ட்ல ஃபால்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? இத ரீப்ளேஸ்மென்ட் பண்றதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குமா? இல்ல அது வாரண்டில இருந்தா ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. வாரண்டில இருந்துச்சுன்னா அவங்க வெண்டரை ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. அவங்க they found that there is a issue with motherboard, சரிங்களா? மதர்போர்ட் இஷ்யூ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி மதர்போர்ட் இஷ்யூ அவங்க கன்ஃபார்ம் பண்றப்ப அது வாரண்டில இருந்தா they will replace the motherboard. அது வாரண்டில இல்ல அப்படின்னா நீங்க மதர்போர்ட் தனியா பர்ச்சேஸ் பண்ணி நீங்க அது தனியா நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம தனியா ரீப்ளேஸ்மென்ட் பண்றோம்னா நமக்கு வந்து அது எண்ட் ஆஃப் சப்போர்ட் இருக்குல்ல, ஆமா, அந்த எண்ட் ஆஃப் சப்போர்ட் முடிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு நமக்கு அது ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி யூஸ் பண்ணல. இல்ல அப்படி கிடையாது. சில என்விரான்மெண்ட்ல இப்ப ஒண்ணும் இல்ல, சில என்விரான்மெண்ட்ல இன்னமும் பழைய ரொம்ப ஓல்டர் ஹார்ட்வேர்ல ரன் ஆகிட்டு தான் இருக்குது. சரி, ரொம்ப ஓல்டர் ஹார்ட்வேர்ல ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அது என்ன காரணம்னா யூஸ்லன்னு சொல்ல முடியாது. சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பழைய ஹார்ட்வேர்ல தான் சப்போர்ட் பண்ணும், சில அப்ளிகேஷன் நியூவர் ஹார்ட்வேர்ல சப்போர்ட் பண்ணும். சோ அதனால அவங்க வந்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த லெகசி ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். லெகசி ஹார்ட்வேர் அப்படின்னா ரொம்ப ஓல்டர் ஹார்ட்வேர். அந்த ஓல்டர் ஹார்ட்வேர் வந்து ஸ்டில் நம்ம இன்னும் வச்சிருப்பாங்க. அந்த ஹார்ட்வேருக்குன்னு அவங்க அப்கிரேட் பண்ணாம வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா மேபி காஸ்ட் பிரச்சனையா இருக்கலாம், சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட் தான் வர்றேன், அதை எப்படி அப்கிரேட் பண்ண சொல்லி வர்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஹார்ட்வேர் அப்கிரேட் பண்ணீங்கன்னா காஸ்ட். செகண்ட், அந்த ஹார்ட்வேர்ல டிபெண்டா ஏதாவது ரன் ஆகிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு அது பழைய விண்டோஸ் சர்வரா இருக்கும். அந்த விண்டோஸ் சர்வர்ல ஒரு விண்டோஸ் 2012 இருக்கும். அந்த விண்டோஸ் 2012ல ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் அந்த விண்டோஸ் 2012ல மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், 2016ல சப்போர்ட் பண்ணாது. அப்ப அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு டிபெண்டன்சி இருக்குது. அப்ப அவங்க ஹார்ட்வேரை மாத்தாம முடிஞ்ச அளவு ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப அந்த அப்ளிகேஷனோட டிப்ளிகேட் ஆகுதோ அப்ப அதுக்கு அடுத்து அவங்க வேற போவாங்க. உங்களுக்கு கிளாஸ்ல உங்களுக்கு புரிஞ்சிடும்.
இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாம இருக்கலாம். நம்ம போக போக VMware கிளாஸ் ஒவ்வொன்றும் பாக்குறப்ப உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். ஓகே, ப்ராப்பரான டேட் வந்துட்டு கூகுள்ல தெளிவா கொடுப்பான். அது கூகுள்ல தெளிவா வர மாட்டேங்குது. என்கிட்ட லிங்க் இருந்தது, ஒரு நிமிஷம். லிங்க் இருந்தா கூட அதை லிங்க் வச்சு எடுத்துக்கலாம். இதுல போருங்க பாருங்க. So Cisco P200 M4 Blade server, end of support, end of sale date 2019 இதோட சேல் டேட் முடிஞ்சிருச்சு, which means end of life, end of support date 2024 இதோட முடிஞ்சிச்சு. தெளிவா கொடுத்துருக்கானா? இது சிஸ்கோவோட அபிஷியல் வெப்சைட். இந்த அபிஷியல் வெப்சைட்ல அவன் கொடுத்துருக்கான். இது ஒரு பிளேட் சர்வர், சரிங்களா? இது சார்ஜஸ்ல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம். அதே தான் மாத்தி பண்ணி வருது. ஓகே, ஃபைன். இப்ப இந்த எண்ட் ஆஃப் சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணணும்? இப்போ ஒரு ஹார்ட்வேர் வந்து ஓல்டர் ஹார்ட்வேரா மாறிடுச்சு, சரிங்களா? அந்த ஹார்ட்வேர் ஓல்டர் ஹார்ட்வேரா மாறிடுச்சு. அது வந்து எண்ட் ஆஃப் சப்போர்ட், எண்ட் ஆஃப் லைஃப், எண்ட் ஆஃப் ஜெனரல் சப்போர்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஆக்ஷன்? என்னென்ன ரீசனுக்காக அந்த ஹார்ட்வேர் வச்சிருப்பாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் டிபெண்டன்சியா இருக்கும், அல்லது ஓஎஸ் டிபெண்டன்சியா இருக்கும், அல்லது காஸ்ட். இப்போ வேற ஹார்ட்வேர் அப்டேட் போனாங்கன்னா காஸ்ட் அதிகமா இருக்கும், அதனால அவங்க போகாம இருப்பாங்க. அப்ப இதுக்கு சொல்யூஷன், பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா டெக் ரெஃப்ரெஷ் சொல்லுவோம். இதுக்கு பேரு ஹார்ட்வேர் டெக் ரெஃப்ரெஷ். ஸோ ஹார்ட்வேர் டெக் ரெஃப்ரெஷ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இஃப் சப்போஸ் அந்த சர்வர்ல வந்து ஒரு பிசிக்கல் சர்வர் இருக்குது, என்கிட்ட ஒரு பிசிக்கல் சர்வர் இருக்குது. அந்த பிசிக்கல் சர்வர்ல ஐ ஹேவ் இன்ஸ்டால்ட் ESXi 7.0 அப்படி வெர்ஷன் இருக்குது. இந்த ESXi 7.0 வெர்ஷன்ல ஆல்ரெடி VMs ரன் ஆகும். இதுல VMware ESXi, இது வந்து VMware ESXi ரன் ஆகிட்டு இருக்கு. இதுல ஆல்ரெடி விர்ச்சுவல் மிஷின்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கிளஸ்டர் இருக்கும். இதை பத்தி நான் லேட்டா சொல்றேன். கிளஸ்டர் என்ன லேட்டா சொல்றேன். அந்த கிளஸ்டர்ல தே வில் ப்ரொவிஷன் த நியூ ஹோஸ்ட். ஒரு புதுசா ஒரு சர்வர் வாங்குவாங்க. சர்வர் வாங்கி அந்த கிளஸ்டர்ல கொண்டு வந்துருவாங்க. which means இப்போ சிஸ்கோ P200 M4 வச்சுக்கோங்களேன். இது இப்போ நான் அதுக்கு அடுத்த வெர்ஷன் வந்து P200 M5, அது லேட்டஸ்ட் வெர்ஷன். M5 வந்து M6 இருக்குது, பட் M5 எடுத்துக்குவோம். ஒரு ESXi தயார் பண்ணுவாங்க. P200 M4 அப்படிங்கிற ஒரு ஹார்ட்வேர்ல VMware போடுவோம். தென் இந்த விர்ச்சுவல் மிஷினை இங்கேருந்து கொண்டு வந்துருவோம். இதை ஃபுல்லா எம்டி ஆக்கிடுவோம். இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஹார்ட்வேர்ல எதுவுமே ரன் ஆகாது. தென் we can decommission. இதுக்கு பேர் decommission சொல்லுவோம். decommission அப்படின்னா இந்த ஹார்ட்வேரை யூஸ் இல்லாம ஆக்குறது. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த கேபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. கேபிள்ஸ் ரிமூவ் பண்ணி ஸ்டோர்ஸ் ஒப்படைச்சிருவாங்க. அந்த ஸ்டோர்ஸ் டீம் இதை என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் பெரிய பெரிய டேட்டா சென்டர்ல ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. ஸ்ப்ரெட்டிங் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு பெரிய மிஷின்ல போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. அல்லது ஹார்ட் டிஸ்கை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஹார்ட்வேரை வேற யார்ட்டா கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஒன்னு ஹார்ட் டிஸ்கை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஹார்ட் டிஸ்கெல்லாம் கண்டிப்பா
ஸ்ட்ரெட் பண்ணிடுவாங்க, எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சில இடங்கள்ல மதர் போர்டை ஸ்ட்ரெட் பண்ணுவாங்க, பட் சில இடங்கள்ல அது அப்படியே ஜி சொல்லுங்க. இன் திஸ் கேஸ் வந்து ஹார்ட் டிஸ்க மட்டும் டீகாஸ்டிங் பண்ணிட்டு நம்ம இப்ப இந்த டீகமிஷன் சொல்லிருந்தீங்கல்ல, டீகமிஷன்ஸ்ல பிசிக்கல் சர்வரை வந்து நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஹார்ட் டிஸ்க மட்டும் டீகாஸ்டிங் பண்ணிட்டு சர்வரை வந்து இவங்க இதுல கொடுத்துருவாங்களா, ஸ்கிராப்போ இல்லாட்டி வேற யாருக்கும் கொடுக்குறதா கொடுத்துருவாங்களா? அதான் சொல்ல வரேன். 2 டைப்பா பண்ணுவாங்க. ஒண்ணு மொத்த மதர் போர்டே இது ஸ்ட்ரெட் பண்ணிடுவாங்க, ஸ்ட்ரெட் பண்ணி குப்பையில போட்டுருவாங்க. அல்லது ஹார்ட் டிஸ்கை மட்டும் ஸ்ட்ரெட் பண்ணிட்டு அந்த சர்வர் வந்து ஸ்கிராப்ல போட்டுருவாங்க. ஸ்கிராப்ல ரொம்ப பழைய ரேட்டுக்கு நம்ம வாங்கினா வாங்கிக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்துல அவங்க பண்ணுவாங்க இதை. அது அந்த அவங்களோட செக்யூரிட்டி பாலிசி பொறுத்து என்ன செக்யூரிட்டி பாலிசி வச்சிருக்காங்களோ அதை பற்றி. இதுக்கு பேர் ஹார்ட்வேர் டெக் ரெஃப்ரெஷ். பழைய ஹார்ட்வேரை டீகமிஷன் பண்ணிட்டு புது ஹார்ட்வேர் வாங்கி அதுல VMware ESX இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே அதுல நம்ம பண்ணுவோம். தென் பழைய ஹார்ட்வேரை டீகமிஷன் பண்ணிடுவோம். சரிங்களா? இது வந்து என்ன ஆக்டிவிட்டினா ஒரு இது L3 L4 ஆக்டிவிட்டி. இந்த நம்ம சொன்ன ஆக்டிவிட்டி வந்து L1 L2 பண்ண மாட்டாங்க, L3 L4 ஆக்டிவிட்டி, இந்த டெக் ரெஃப்ரெஷ் ஆக்டிவிட்டி. ஏன்னா நிறைய நம்ம செக் பண்ண வேண்டிய ஃபேக்டர்ஸ்லாம் செக் பண்ணணும், அது டிசைன் பண்ணணும், ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணணும், இந்த சர்வர் எங்க வைக்கணும், எந்த ரேக்ல கொண்டு போகணும், அது என்னென்ன கேபிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிசைன் பண்ணணும். அதனால L3 L4 தான் பண்ணுவாங்க. So what is the reason for decommission, sir? புரியல. Decommission எதுக்கு பண்றோம் சார்? ஸோ டீகமிஷன் பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். இப்போ உங்களுக்கு டீகமிஷன் பத்தி சொன்னா உங்களுக்கு புரியாது. டீகமிஷன்ங்கிறது அந்த டேட்டாவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெளியில கொண்டு வர்றது. கைண்ட் ஆஃப் அப்கிரேட், ரைட்? சரி, கைண்ட் ஆஃப் அப்கிரேட், கைண்ட் ஆஃப் எவாக்குவேஷன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்கிரேட், நாட் அப்டேட். டீகமிஷன்ங்கிறது அப்டேட் கிடையாது. டிவைஸ் அப்கிரேட். டிவைஸ் ஹார்ட்வேர் டெக் ரெஃப்ரெஷ் இஸ் டிவைஸ் அப்கிரேட் தான். ஆஃப் கோர்ஸ் இது வந்து டிவைஸ் அப்கிரேட் தான். டீகமிஷன்ங்கிறது நம்ம டேட்டா சென்டர்ல இருந்து வெளியில கொண்டு வர்றது. ஓகே பிரதர், இதுல நீங்க சொன்னீங்க டீகமிஷன் பண்ணிட்டு அது ஹார்ட்வேர்ஸ் யாருக்காவது கொடுத்துருவாங்க, இல்லைன்னா பாலிசி படி ஃபாலோ பண்ணுவாங்கன்ட்டு. பட் அது வாங்கி அவங்களுக்கு வந்து பெருசா யூஸ் இருக்காது இல்ல? இதை வாங்கி இந்த பழைய டீகமிஷன் பண்ண டிவைஸை வச்சு இல்ல ஸ்கிராப்ல போயிருங்க. அதுக்கு ஸ்கிராப்ல போயிட்டு அவங்க என்னாலும் பண்ணிப்பாங்க. ஓகே, அது வாங்குறாங்க வாங்கல ஸ்கிராப்ல போட்டுருவாங்க, எடைக்கு தான் எடுப்பாங்க மோஸ்ட்லி. ஓகே ஓகே. இல்ல நான் வேற யோசிச்சு ஏதாவது லேப் செட்டப்ஸ்க்கு எங்கேயாவது டியூஷன் கோச்சிங் வாங்கிக்கலாம், கிடைச்சா வாங்கிக்கலாம். நீங்க ஸ்கிராப்ல இருந்து எடுத்து வாங்கிக்கலாம். லேப் செட்டப்க்கு இந்த மாதிரி ஓல்டர் ஹார்ட்வேர் நம்ம எடுத்துக்கலாம். பட் அதுவே உங்களுக்கு 50,000 மினிமம் 80,000 கம்மியா வராது. 70,000 80,000 சொல்லுவோம் ஸ்கிராப்ல போடுறது. ஓகே ஓகே ஓகே, பண்ணதான் செய்யலாம், எடுத்து பண்ணதான் செய்யலாம். பட் அதுவே ரேட் ஜாஸ்தியா வரும். ஓகே ஓகே. 1 second guys.